ரீசென்ட்டா நம்ம துபாய் ரிலேட்டட் ஐடி ஜாப்ஸ் அத பத்தி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். அதாவது அந்த வீடியோ என்ன அப்டின்னா, நம்ம ஊர்ல டிகிரி முடிச்சுட்டு நெறைய பேர் ஃபாரின்ல போய் வேல பார்க்குறாங்க. இது சரியா? தப்பா? என்ன மாரி சேலரிக்கு போனா கரெக்ட்டா இருக்கும்? அப்படின்னு டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோல நான் மெயினா என்ன பேசியிருந்தேன் அப்டின்னா, என்னோட ஃப்ரெண்ட் கிருஷ்ணகுமார் அப்படின்றவரு துபாய்ல இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மந்த்லி ஒரு 9 லேக் சேலரி வாங்குறாரு. நல்ல டாப் பொசிஷன்ல இருக்காரு. நெறைய பேருக்கு ஐ மீன் துபாய்ல ஜாப்ஸ்க்கு கொரீஸ் இருந்துச்சுன்னா, அவர்ட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ அவங்க எல்லாம் கமெண்ட்ஸ்ல ஐ வாண்ட் டூ மீட் கிருஷ்ணகுமார் சார் அந்த பழைய வீடியோல போட்டிருந்தாங்க. அரவுண்ட் ஒரு 100 மெம்பர்ஸ் அவர்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த 100 மெம்பர்ஸையுமே வந்து கிருஷ்ணகுமாரோட டைரக்ட்டா வந்து ஒரு வீடியோ சாட் கிரியேட் பண்ணியிருந்தோம். அதுல நெறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து ஆடிட்டிங் ரிலேட்டட் ஜாப்ஸ் துபாய்ல எப்படி இருக்கு? சில பேர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஜாப்ஸ்க்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம்? ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸ்க்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம்? ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டட் ஜாப்ஸ்க்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம்? நெறைய பேர் நெறைய கொரீஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே என்னோட ஃப்ரெண்ட் அவர் கிருஷ்ணகுமார் வந்து உங்களுக்கு டீடைல்டா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருந்தாரு. இத பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, இதுக்கான லிங்க்க வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கோம். அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.